இல்ல பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாம் 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்க அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியா இருக்கும். 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அப்படிதான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல எல்லாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலத்தை நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்ல தோற்று போயிருவோமோங்கிற அச்சத்துல கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதுல போய் சமூக மதிப்பு அதுல வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களா எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது, உயிரை மாய்ச்சிக்கிறது. அதனாலதான் அது 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல என்ன ஆகும்? தோத்து போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள்.